அறம் செய்ய விரும்பு என்று ஆத்திச்சூடி வாசித்திருக்கிறோம். அறம் செய்ய பழகு என்ற தலைப்பில் கதை எழுதியிருக்கின்றார் பிரபல எழுத்தாளர் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த பகவதி மோதிலால் அவர்கள். இன்று வெள்ளிக்கிழமை. அம்மன் கோவிலுக்கு போகலாம் என்று சுஜா புறப்பட்டு கொண்டிருக்கும் போது மொபைல் சினுங்கியது. அதை பார்த்த கணவர் ரவி, உன் அண்ணன் சுரேஷ் தான் கூப்பிடுறாரு, காரணம் இல்லாம கூப்பிட மாட்டாரு, இந்தா என்று மொபைலை நீட்டினார். என்னன்னே, என்ன விஷயம், வீட்ல எல்லாரும் சுகந்தானே என தொடங்குகிறது கதை. உறவுகளுக்குள் பொருளாதாரம் எந்த வகையிலெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இக்கதை விளக்குகிறது. என்றாலும் குடும்பத்தில் இருக்கும் நல்லவர்கள் அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை நியாயமாக அளிப்பார்கள் என்ற நியதியையும் சொல்கிறது. உண்மையான சொத்து என்பது நாம் பிறருக்கு செய்யும் பொருளாதார உதவியும் தான தர்மம் மட்டும்தான் என கதை பேசுகிறது. ஹெமிங்வேயின் மிக புகழ்பெற்ற 6 சொற்களில் அமைந்த குறுங்கதை விற்பனைக்கு குழந்தைகளின் காலணிகள் அணியவே இல்லை என்ற கதை குறிப்பிடுவதுண்டு. கச்சிதமான சொற்களில் பெரும் துயரொன்றை கடத்தி விடுகிறது. பகவதி மோதிலால் அவர்களின் சிறுகதையானது குறைவான சித்தரிப்புடன் கதையின் இறுதியில் தரிசனத்தை அளிப்பவையாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் இது போன்ற கதைகளை வாசிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது உறவுகளை வளர்க்கும், உண்மை நிலைநாட்டும், பொது நவீன தொடர்பு சாதனங்களின் பயன்பாட்டினை குறைக்கும், அன்பு, கருணை, ஒத்திசைவு, அழகு, அமைதி போன்றவற்றை அறிய உதவும் கருவிகளாக கதைகள் விளங்குகின்றன. கதை கேட்பது கற்றலுக்கு சிறந்த அடித்தளத்தை உருவாக்குகின்றது. இதையெல்லாம் இந்த கதையில் காணலாம். நீங்களும் அதனை அனுபவிக்க இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.